அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய அதிரடியான கிரக மாற்றத்தின் காரணமாக சிம்ம ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது செப்டம்பர் 10 அப்படின்னு சொல்லும்போது அதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா சந்திர கிரகணம் நிகழ்ந்து முடிந்த அதுக்கடுத்த நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகணத்தின் போது பார்த்தோம் அப்படின்னா இந்த நவக்கிரக மாற்றத்தின் காரணமாக கடந்த கால நிகழ்வுகள், அதாவது கசப்பான நிகழ்வுகள், கஷ்ட நஷ்டங்கள், இவை அனைத்திற்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய பட்சத்தில் இந்த கிரகணத்தோடு தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் விலக போகிறது அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள், நல்ல திருப்பங்கள் ஏற்படும். இந்த நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், வேலை மாற்றம் உருவாகலாம், வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கிடைக்கும். இந்த மாதிரியான நிறைய பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான அனுகூல பலன்கள் ஏற்பட போகிறது, எந்த விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அளவில் நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறதுங்க. சில நேரங்களில் நீங்கள் நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்க பெற்றாலும் இந்த காலகட்டம் பெரும்பாலும் தங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். தங்களுடைய பொருளாதார வளமை சிறப்புற்று இருக்குங்க. ஆனால் குடும்பம் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் சிக்கல்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது இந்த நேரத்தில் குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ குடும்பத்தில் உங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையில் பார்த்தோன்னா சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரி முரண்பட்ட விஷயங்கள் நிறைய நடக்கும். அதனால் குடும்பம் ரீதியாக கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. இது தேவையில்லாத பிரிவினையை ஏற்படுத்தாமல் தடுக்கும். அதே மாதிரி குடும்பம் அப்படின்னு கணவன் மனைவிக்கு இடையில் மட்டும்தானா அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. சகோதர சகோதரிகளுக்குள்ள வரலாம், இல்லாட்டினா உங்களுடைய உறவுகள் மத்தியில், சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரியான உறவுகள் மத்தியில் வரலாம். சில உறவுகள் என்ன பண்ணுவாங்கன்னா கலகத்தை ஏற்படுத்துவாங்க. அதனால் உறவுகள் கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, பழகுறீங்க, இல்லை ஏதேனும் விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள் அப்படின்னா அங்கே கொஞ்சம் உஷாராக இருக்கணும். என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள் அப்படிங்கிறதுல தெளிவாக இருங்க. ஏன்னா எல்லாத்தையும் உறவுகளிடத்தில் சொல்லணும், பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா விஷயத்தையும் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்கும், இன்னொரு விஷயம் பிடிக்காது. சில உங்களுடைய வளர்ச்சி, உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் நினச்சி கூட அவங்க பொறாமப்படலாம். அது கிடைக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு கிறுக்கல் வேலையை செய்வாங்க, கண்டிப்பாக செய்வாங்க. அது கிரகங்களினுடைய அமைப்பின் மூலமாக நடக்கும். அதனால் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறதே நல்லது. நீங்கள் எப்பொழுதும் போல் ஒரு சகஜமான ஒரு ஜோக்கான ஒரு காமெடியான ஒரு லைஃப்பை நீ உறவுகள் மத்தியில் கடைபிடிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லையும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா வெளி மனிதர்கள் அப்படின்னும் போது நம்ம உறவுகளே இப்படி இருக்கும்போது வெளி மனிதர்கள் எப்படி இருப்பாங்க. அதனால் அங்கேயும் பகிர்ந்து கொள்ள எல்லாரும் தப்பு அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் அந்த விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அது அவங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம். இந்த மாதிரி, அதாவது பிரச்சனைனா பொறாமை குணம், இவங்களுக்கு போய் இப்படி நடக்குது, நமக்கு நடக்கலையே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம், இதுவே உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும். உங்களுக்கு கிடைக்காம பண்ணுவாங்க. அது கிடைச்சாலும் நிலையில்லாத அளவுக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை கொண்டிருப்பாங்க. இதனால தான் உறவுகள் மத்தியிலையும் சரி, வெளிநபர்கள்கிட்டையும் சரி, தேவையில்லாத விஷயத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளாதீங்க. தேவையில்லாத விஷயம், அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான அதாவது புதிய திட்டங்கள், எதிர்கால சிந்தனைகள், உங்களுக்கு ஏதாவது ப்ரமோஷன் கிடைக்குது, சம்பள உயர்வு கிடைக்குது,
அந்த மாதிரியான விஷயங்கள், குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய தனிப்பட்ட ரகசியங்கள் அப்படின்னு இருக்கும். தனிப்பட்ட ரகசியங்கள் இந்த மாதிரி எதையும் சொல்ல வேண்டாம். என்னன்னா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு ஜாலியான போக்கை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் உணவுகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியான குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன தலைவலி, ஜலதோஷம், ஜுரம், காய்ச்சல் இந்த மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பழைய நண்பர் ஒருவரினுடைய வரவு அந்த நாள் ஞாபகங்கள் நினைவுறுத்தி மகிழ்விக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக நிரம்பி வழியும் பூமி, அப்படி இல்லைனா வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு வரவுகள் அதிகமாக திருப்திகரமாக வரக்கூடிய ஒரு காலகட்டம். நீண்ட நாட்களாக வராத கடன் பாக்கிகள் வசூலாகும். உறவுகள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் மூலமா உபகாரங்கள் தடைப்படாது. எடுத்த புதிய முயற்சிகள் யாவுமே வெற்றியடைய கடின உழைப்பு தேவைப்படும். புதிய பெண்கள் தொடர்பு ஏற்படும். பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமைய வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்தில் நல்ல ஆதாயம் பெற புதிய திட்டங்களில் தங்களுடைய பணத்தை முதலீடு செய்வீங்க. வீட்டில் நவீன உபகரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பக்தி மார்க்கத்தில் தீவிர ஈடுபாடு உண்டாக பெறும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலமா இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான செய்திகள் கிடைக்க பெறுவாங்க. வியாபாரியை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கம் இருந்தாலும் வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரே சீராக இருக்கவும் பலருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் இருக்குது. அது தங்களுக்கு லாபமாகவும் இருக்க பெறலாம். வங்கி கணக்கில் ரொக்க இருப்பு அதிகரிக்க செய்யும். இதுவரைக்கும் கடினமாக இருந்த காரியங்கள் கூட எளிதில் கைகூட ஆரம்பிச்சிடும். பயிர் விளைச்சல்கள் அதிகரிக்கவும் செய்யும். சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. குடும்ப உறவுகள் பரிபூரணமாக ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவாங்க. அதே மாதிரி பொருளாதார உயர்வுனால எப்போதுமே மனதில் மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புண்ணியத்தல யாத்திரைகள் ஏற்படலாம். குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசைகள் நிறைவேறுவதால் குதூகலமாகவே இருப்பாங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் அதிகரிக்கவும் செய்யும். பூமி, வீடு மூலமா லாபங்களும் ஏற்படலாம். எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்பட செய்யும். பொன், பொருள், ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பக்தி மார்க்கம், பக்தி சொற்பொழிவுகள், பாடல்கள் கேட்கறதுல ஆர்வம் அதிகரிக்க செய்வதோடு ஆன்மீகம் ரீதியான நாட்டமும் தங்களுக்கு அதிகரிக்க செய்யலாம். எதிர்பாராத தனவரவு ஏற்படுங்க. அதே சமயம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தபடி அரசு உதவிகள் அனைத்தும் தாமதமின்றி கிடைக்கப்பெறுவீங்க. பெரிய மனிதர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆதரவால் நினைத்த காரியங்கள் எளிதில் முடிவடையும். சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலையும் மனோபயமும் நிலவும். தொழில் சம்பந்தமான திடீர் பயணங்களால் ஆதாயங்கள் உருவாகலாம். பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்கள் வாங்கவும் நேரலாம். இடைவிடாத பணி காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ண இயலாமலும் போகலாம். தொழிலில் புதிய விரிவாக்கங்கள் செய்வதால் எதிர்பாராத அளவுக்கு அசாத்திய வளர்ச்சி ஏற்படும். மேலதிகாரிகளின் உதவி மற்றும் அனுகூலத்தால் உயர் பதவிக்கான சிபாரிசுகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய மகான்களினுடைய ஆசையும் புதிய அரசு தொடர்புகளும் தங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீங்க. சிலருக்கு பொன், பொருள், ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரம் சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்க பெறும். அதனால் ஆதாயங்களும் ஏற்படும். பணம் வந்தால் செலவுகளும் வரும் தானே. அதே மாதிரி கேளிக்கை, பிறந்தநாள் விருதுகள் அப்படின்னு செலவுகளோடு மகிழ்ச்சியும் பொங்கும்.
அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் புது பதவிகள், அதன் மூலமாக வருவாய் பெருக்கமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பிரபலமானவர்களினுடைய நட்பால் தங்களுக்கு வேண்டியதை சாதித்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும். தங்கள் சிறந்த பணிக்காக மேலதிகாரிகளால் மெச்சப்படுவீங்க. பதவி உயர்வு எளிதாக கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. சிலரை பொறுத்த வரைக்கும் தலைவலி, கண்ணில் பிரச்சனைகள் வந்து சீராகிடும். இருப்பினும் கவலை வேண்டாம். பெண்கள் தங்களுடைய சேமிப்பை வைத்து புதிய ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. வேளாண் பொருட்கள் உற்பத்தி விவசாயிகளுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்.